டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். இப்போ உங்களை பார்த்துட்டே இருக்கேன் இல்லையா, நான் பாருங்க திடீர்னு இப்படி நிற்கிறேன். எதுக்கு நிற்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய விஷயம் உங்ககிட்ட ஒன்று சொல்ல போறேன். அது என்ன புதிய விஷயம் சார்? உட்காந்துட்டே இருந்தா அதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அது என்ன ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WHO என்று சொல்லக்கூடிய இந்த உலக சுகாதார நிறுவனம் இருதய நோய் வருவதற்காக ஒரு 8 விதமான அபாய காரணிகள் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லிருச்சு. அது என்ன அபாய காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இப்போ நம்முடைய உடல் பருமன், 2 சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, ஒரு குடும்பத்தில் மற்றவர்களுக்கு இருப்பது, ஒரு ஆண் அதிகமான வயதில் இருக்கிற ஒரு ஆண், இந்த மாதிரி சில அபாய காரணிகள் காரணமாக ஒருவருக்கு இருதய நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில புதிய அபாய காரணிகள் இப்போ நம்ம இந்த லிஸ்ட்ல சேர்ந்துருக்கு. அதுல ஒன்று தான் தொடர்ந்து உட்கார்ந்து இருப்பது. சிட்டிங் இஸ் ஆல்சோ எ ரிஸ்க் ஃபேக்டர். கண்டினியூஸ் சிட்டிங் இஸ் ஆல்சோ எ ரிஸ்க் ஃபேக்டர். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது எனக்கும் பொருந்தும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல சமயங்களில் இந்த மாதிரி சில ஒரு வேலை காரணமாக அவர்கள் அந்த இருந்த இடத்துலையே உட்கார்ந்துட்டு வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது செடென்டரினஸ் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு அந்த பலவிதமான ஒரு வேதியியல் மாற்றங்கள் உடம்புல நடக்குது. முக்கியமாக என்னன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்சுலினுடைய அந்த எஃபெக்ட் இல்லாமல் அதன் காரணமாக அவர்களுடைய திசுக்களில் சில வித்தியாசங்கள் வருது. அதனால இது முக்கியமாக இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கும், சர்க்கரை நோய் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பவர்களுக்கும், உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்களுக்கும் இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரணி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக முடிந்த அளவு தொடர்ந்து உட்காராம இருங்க. அப்படி தொடர்ந்து உட்கார்ந்து இருந்தாலும் நடுவில் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை, ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு காலார ஒரு குட்டி நடை. அதே மாதிரி உங்களை பார்க்க வரவங்க கிட்ட நின்றுட்டே தான் பேசக்கூடாதா, அந்த ஒரு மரியாதையோட பேசுற மாதிரி எழுந்து நின்று பேசி பார்க்கலாம். அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, தயவு செய்து தொடர்ந்து உட்காருவதனால் வரக்கூடிய இருதய நோய்கள் அப்படிங்கிறது இப்போ ஒரு புதிய ஒரு சகாப்தம் உருவாகிட்டு இருக்கு. அதற்கு நீங்களும் அதற்கு துணையாக போயிடாங்க. அதனால உங்ககிட்ட சொல்றேன், நானும் எழுந்து நின்றுட்டே பேசிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். உட்காருவதை விட்டு எழுந்து நின்று பேச கற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம்.